மிதுனம் ராசிக்காரர்களுக்கு 2025 பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அன்று செவ்வாய் மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு திரும்புவதன் காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பார்ப்போம். மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாக வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார். ஏனெனில் செவ்வாய் முழுமையாக வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது. மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை செவ்வாய் சமக்கிரகமாக பார்க்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் செவ்வாயை சமகிரகமாகவும் நட்புகிரகமாகவும் பார்க்கிறார். மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் சகாயமானவராக இருக்கிறார். எனவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட செவ்வாயின் பார்வை பல்வேறு விதங்களான இடங்களை பலப்படுத்துகிறது. நவகிரகங்களிலேயே மிகவும் வலிமையாக இருக்கக்கூடிய சனி மற்றும் குரு போன்ற கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது செவ்வாய்க்கு மட்டும்தான். மற்ற கிரகங்களுக்கு சப்தம பார்வையான 7ஆம் பார்வை மட்டும்தான் உண்டு. இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயினுடைய பார்வை மிகவும் பலமாக ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதீதமாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட இந்த காலகட்டத்தில் செவ்வாய் 4, 7, 8 ஆகிய இடங்களை தன்னுடைய பார்வை பலத்தால் ஜென்மராசியில் சஞ்சரித்துக் கொண்டு வலுப்படுத்துகிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாய் ஜென்மராசிக்குள் அமர்ந்து தன்னுடைய 4ஆம் பார்வையால் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் குடும்பத்தில் சுபநிகழ்வுகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நீங்கள் நினைப்பதை விட வெற்றிகரமான பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் நிச்சயமாக கைகூடுவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று தன்னுடைய சப்தம பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பவை அனைத்தும் உண்மையாக சிறப்பாக கனகச்சிதமாக தெளிவாக துல்லியமாக பூர்த்தியாவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வரும். எனவே மிகச் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக பல்வேறு விதங்களான காரியங்களிலிருந்து இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று தன்னுடைய அஷ்டம பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார். எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் அற்புதமாக அருமையாக எந்தவிதமான தடைகளும் தாமதங்களுமில்லாமல் அருமையாக இனிதாக கைகூடுவதற்கான மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் வக்ரம் நிவர்த்தி பெறுவது ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதை விட நல்லபல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். ஏனெனில் செவ்வாயை பொறுத்தமட்டில் சுபஸ்தான இடங்களை பலம் சேர்ப்பதை விட ஜென்மராசியில் பயணிக்கும் போது அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுப்பார். நவகிரகங்களிலேயே இவ்வாறாக ஜென்மராசிக்குள் பயணிக்கும் போது பல்வேறு விதங்களான குறிப்பிட்ட மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கிரகங்களாக சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் என 3 கிரகங்களுக்கும் சிறப்பான இடமென்று பார்க்கின்றபோது ஜென்மராசிதான் என்று உறுதியாக சொல்ல முடியும். இந்த விதத்தில் பார்க்கின்றபோது ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் நுழைந்து வக்ர நிலையில் சில மாதங்களாக பயணித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் தற்போது வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்றுள்ளார். எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் காரியத்தடை தாமதங்களும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. செவ்வாய் வக்ரம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கும் போது பல்வேறு விதங்களான தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் மந்தமாக இருந்திருக்கும். நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகள் பாதியிலேயே இழுபறியாக நிற்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருந்திருக்கும். ஆனால் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தற்போது செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று ஜென்மராசிக்குள் பலம் பெறுவது அவர் தனஸ்தானத்தில் வக்ரநிலையில் இருந்ததை விட கூடுதல் சிறப்பு பலன்களை கண்டிப்பாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகமாக கருதப்படுகிறது. எனவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது கண்டிப்பாக பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல மாறுதல்களை முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது.
வெகுகாலங்களாக சிக்கல்கள் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் என நிறைந்திருந்த பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் தடை தாமதங்களுமில்லாமல் சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்ல அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் செவ்வாய் வாரி வழங்குகிறார். மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் அதிரடியான மாறுதல்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த காலகட்டம் என்பது பல்வேறு விதங்களில் உங்களுக்கு நல்லபல மாறுதல்களை ஜென்மராசிக்குள் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான சூழ்நிலைகள் உண்டு. மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறார். உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் கோச்சாரத்தில் 3, 6, 11 போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான நன்மைகளை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை வாரி வழங்குவார். அவ்வாறாக இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களான 6, 11 போன்ற 2 இடங்களுக்கும் செவ்வாய் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் என்பது மிகச்சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசிக்குள் வக்ரம் நிவர்த்தி பெறுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களுமில்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியங்களிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளிலும் மனதெளிவுடன் மன உறுதியுடன் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் அவற்றை மேற்கொண்டு சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அதில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து உங்களுக்கு செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மன உறுதி மன தெளிவு கிடைப்பதோடு செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல்களை பயன்படுத்தி உங்களுடைய எதிரிகளை அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு வீரம் விவேகம் நிறைந்த செயல்பாடுகளை பிரமாண்டமாக அதிரடியாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல்களையும் பலத்தையும் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் வாரி வழங்குகிறார். இந்த மாதிரியாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் தவிர்த்து நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதை போல உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழிலை வாடகை கட்டிடத்திலிருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே அதற்கான காரிய வெற்றி வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது. நீங்கள் வைத்திருந்த அல்லது வாங்கிய நிலத்தை விற்பனை செய்துவிட்டோமே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலை மாறி அதைவிட மிகச் சிறப்பான அற்புதமான அருமையான முதலீடுகளை செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது. புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்குமான அதிர்ஷ்டயோகங்களை வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிச்சயமாக வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். அரசியல் துறை கலைத்துறையில் மிகச் சிறப்பான வாய்ப்புகளை உங்களுடைய ஜென்மராசிக்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். இந்த மாதிரியாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகச் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிய விளைநிலங்கள் வாங்குவது மற்றும் பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடை தாமதங்களை நீக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய பாதையில் பயணிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் போன்ற எல்லாவற்றையும் எளிதாக நிறைய இந்த நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் வாரி வழங்குகிறார். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகச் சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேடி எளிதில் வரும். கால்நடை வளர்ப்பு கால்நடை பராமரிப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரிய தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் திகழ்கிறார். செவ்வாய் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய வீரம் ஆற்றல் விவேகம் என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை பிரமாண்டமாக அதிரடியாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் ஆற்றல்களும் நிறைந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் பலமாக பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுகிறார்.
பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களக்காரரான உத்வேககாரரான சகோதரகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் செலுத்துகிறார். இந்த தருணத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் மங்களகாரகன் என்பதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்த விதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உங்களுக்கு பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொத்து நிலம் வீடு மனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக வாங்கி மகிழ அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த செவ்வாய் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தை மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு முருகரை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை.